பிரைஸ் தி லார்ட். எக்கால சத்தம் யாருக்கு மட்டும் கேட்கும் தெரியுங்களா? கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளானேன். அதாவது கர்த்தருடைய எழுப்புதல் திட்டத்தை நானும் நீங்களும் செஞ்சு முடிச்சிருந்தோம்னா நம்மளுடைய காதுகளில் எக்கால சத்தம் கேட்குங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்காதுங்க, மற்றவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு கேட்காது, கிறிஸ்தவர்களுக்கு கேட்கவே கேட்காது, தசம பாகத்தை கரெக்டா கொடுத்தவங்களுக்கு கேட்காதுங்க. யாருக்கு தான் இந்த எக்கால சத்தம் கேட்கும்னா தேவ திட்டத்தை கடைசி பரியந்தம் வரைக்கும் செஞ்சு முடிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த எக்கால சத்தம் அவங்க காதுகளில் துணிக்கப்படும். நீங்க பக்கத்துல இருக்கவங்களை எழுப்பி கேட்டா கூட உங்களுக்கு கேட்டுச்சானா கூட அவங்களுக்கு கேட்காது. மேல பார்த்தா மனிதர்கள் எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. யார்ப்பா இவங்க அப்படின்னு பார்த்தா கல்லறைகள்லாம் திறக்கப்பட்டு கர்த்தருக்குள் முதலில் மரித்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, மரித்த பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் முதல்ல போயிட்டு இருப்பாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் கிடையாதுங்க, எல்லா பரிசுத்தவான்களும் கிடையாது, எல்லா கிறிஸ்தவர்களும் கிடையாது, அவங்கெல்லாம் கிடையாது. கர்த்தருக்குள் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்து அவருடைய தேவ திட்டத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றியவர்களுக்கு மட்டும்தான் அவருக்கென்று விளைச்சலை கொடுத்தவங்க. விளைச்சல் என்றால் ஆத்துமா விளைச்சலை தேவனுக்குன்னு கொடுத்தவங்க. இவங்களுக்கு மட்டும்தாங்க எக்கால சத்தம் கேட்கப்படும். இவங்க எல்லாருமே தேவனோடு உட்பிரவேசிப்பார்கள்.